நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/3/2026க்கான ராசி பலன்கள். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி, மார்ச் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 2:02 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:49 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று இரவு 9:49 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:49 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசி நேயர்கள் இன்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகத்தான் இருக்கும். புதிய ஆடை ஆவண சேர்க்கை ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அலுவலக பணிகளை இன்று அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். தொழில் விற்பனை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வழக்கம் போல் எல்லாம் இருக்க கொடுங்க. பங்குதாரரிடம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். பேசும்பொழுது பொறுமை என்பது அவசியம். பண வரவு எதிர்பார்த்தை விட கூடுதலாக இருக்கும். பேச்சின் இனிமை சௌதரியத்தால் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க முடியும். எதிலும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் உருவாக பார்த்துக் கொள்ளுங்கள். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சாதகமான போக்கு எதிலும் ஏற்படக்கூடும். கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடிய கொடுங்க. பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் குழப்பத்தையே கொடுக்கும். சில முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக நீங்க பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். என்று மாணவர்களுக்கு படிப்பில் முழு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். என்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி என் மனதிற்கு இனிய விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கிருத்திகை எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. பதட்டம் கொள்ள வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள் இன்று நீங்க துரிதமாக செயல்படுவீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சுலபமாக பணிகளை மேற்கொள்ள முடியும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. விறுவிறுப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அதே போல் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எதிலும் இன்று மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம். என்று சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நீங்கள் ஒன்று உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைத்து பேச வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். எடுத்தம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம்.
இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். அன்புடன் நடந்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. என்று பல வகையில உங்களுக்கு பண வரவும் வரக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதல் போக போக சரியாகும். காதல கொஞ்சம் அமைதி காணுங்கள். பிடிவாதம் வேண்டாம். என்று மாணவர்கள் திறமைகளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூழல் சிறப்பாக இருக்குங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியனை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். திட புத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் வெளிப்படக்கூடுங்க. எல்லோர் இடத்திலும் இன்று நீங்க நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ரோகிணி. இன்று பண பதட்டம் கொஞ்சம் இருக்குங்க. பணத்தை தயார் செய்வதில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் இருப்பினும் கொஞ்சம் கவனம் இருப்பது நல்லது. யாரையும் இன்று குறைகள் சொல்ல வேண்டாம். அலட்டிக் கொள்ளாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கூட்டுங்க. மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்று உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நல்ல விஷயங்கள வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தேவையான பணம் இருப்பதினால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணிகளை இன்று சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். அலட்டிக் கொள்ளாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. எதிலும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மிதுனம் ராசினியர்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். முக்கியமான விஷயங்களை மட்டும் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். மிகவும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி தேடி வரக்கூடும். பெண்கள் என்று முயற்சியின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று ஆர்வமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், விட்டு பிடியுங்கள். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாட்கள் போகட்டும். பொறுமையாக இருங்கள். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேர்வுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். பொறுமையாக நிதானமாக எதையும் கையாளுங்கள், அது போதும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று மாணவ கண்மணிகள் பெற்றோர் சொல்படியும் கேட்டு நடக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம்.
நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பு மத்தியில் நீங்க சிறந்து விளங்குவீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். முன் யோசனையுடன் செயல்படுவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அலட்டிக் கொள்ளாமல் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். வெற்றி செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். இன்று உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. புனர்பூசம். இந்த வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் செயல்படுவது மிக நல்லது. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழல் இருக்கும். பார்த்து எதையும் நிதானமாக செய்யுங்கள். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். என்று உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான சூழல் வரக்கூடும். சண்டை சச்சரவுகள் இருந்து நீங்க விலகி இருப்பது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடுங்க. கடகம். கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். புதியவரின் அறிமுகமும் அதனால் ஆதாயமும் ஏற்படக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். உறவினர்களின் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். அனைவரும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் மேன்மை இன்றி ஏற்படக்கூடும். நிறைவான பொருளாதாரம் கண்டிப்பாக வரக்கூடும். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. சரியான திட்டங்கள் இருப்பது ரொம்ப சிறப்பு. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வீர்கள். முன்னேற்ற பாதையை வாழ்க்கை நடத்துவீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து விடக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்குங்க. காதலை நீங்க விட்டுக் கொடுப்பதும் பொறுமையாக வழிநடத்தி செல்வதும் மிக நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில சேர்க்க முடியும். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. கல்வியில சிறந்து விளங்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இந்த சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யாரிடமும் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சில நெருக்கடிகள் இருக்கக்கூடும். நெருக்கடிகளை சமாளிப்பது உங்க கையில் உள்ளது. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அதிக வட்டிக்கு எல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம். நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலை நீங்கள் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுங்க. பார்த்து பக்குவமாக பேசுங்கள். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. ஆயில்யம். இன்று எதிர்பாராத நன்மைகள் நடக்குங்க. கேட்ட இடத்தில் பண வரவும் கிடைக்கக்கூடும். ஆனால் பார்த்து பக்குவமாக வழிநடத்துங்கள். குழப்பங்கள் இல்லாமல் செல்வது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க பிடிவாதத்தினால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பக்குவமாக செயல்படுவது எதிலும் நல்லது. எதிலும் வேகத்தை காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். அலட்டிக் கொள்ளாமல் காரியங்கள் ஈடுபடுங்கள். கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று ஓரளவு குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்குங்க. உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம். சிம்மம் ராசினியர்கள். இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்கள் எல்லாம் ஓரளவு சரியாக கொடுங்க. பிடித்தமான விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. நடக்கும் காரியங்களை கூர்மையாக கவனியுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். என்று சிம்மம் ராசினியர்கள் வேலையின் காரணமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள்.
எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடக்கக்கூடும். அலுவலகத்தில் உங்கள் பணியை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அனைவரும் பாராட்டும்படிதான் எல்லாம் இருக்கக்கூடும். குடும்பத்தில் சிக்கல்கள் வந்து விலகுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாகும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும் என்று புதுவிதமான யோசனைகள் தோன்றும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். என்று பெண்கள் மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பாராத நல்லவைகள் நடக்க கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. குழப்பம் வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் செல்ல வேண்டாம். படிப்பில் சிறந்து விளங்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்விக்கான முடிவுல மிக தெளிவாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு என்று பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாவதினால் கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடியில் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். பக்குவமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவது மிக சிறப்பு. பூரம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். காரியங்களை நீங்க கவனமாக செய்ய வேண்டும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. எதிலும் நாட்டம் இல்லாத போல் இருக்கக்கூடும். போக போக எல்லாம் சரியாகும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். உத்திரம். என் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதலாக இன்று பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். என்று நீங்க விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கூடுமானவரை பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. கன்னி ராசினியர்கள் இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். வழக்கமான பணிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் கவனத்தில் இன்று நாட்டம் செல்லுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். சொத்து சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிலுவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். போட்டி இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். சகோதரரால் நன்மை ஏற்படக்கூடும். ஆதாயம் வரக்கூடுங்க. பிள்ளைகள் உங்களுடைய விஷயங்களை நீங்க கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மன மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் இருக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொள்வீர்கள். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. விளையாட்டுத் துறைகளை வெற்றி ஏற்படக்கூடும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். என்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நன்மைகள் தேடி வரக்கூடும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். கன்னி ராசினியர்கள் விருப்பங்களை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்குங்க. போக போகத்தான் சரியாகும். காதலில் நீங்க சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். எதையும் நீங்க எடுத்தோம் கௌத்தம் என்று ஈடுபட வேண்டாம். என்று படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கடுமையாக உழையுங்கள். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்ற கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சொத்து சார்ந்த வகையில முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. தயவு செய்து உங்கள் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. அஸ்தம். இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கடினமான பணிகளை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பணி உண்டாக்கிக் கொள்வீர்கள். சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடுங்க. வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சித்திரை. என்று புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. வாழ்க்கை தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தயிட வேண்டாம். என்று எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். திருமண முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு கண்டிப்பாக சரியாகுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். துலாம் ராசினியர்கள். இன்று நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். அடிப்படை தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாகும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடம் உண்டாக கூடும். வழக்கமான பணிகளை இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். துலாம் ராசினியர்கள். வெளியூரில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். புண்ணிய காரியங்களை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். புதிய முயற்சிகளை ஈடுபடாமல் வழக்கமான பணியில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். பண வரவும் இன்று சீராக அதிகரிக்கும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். எதையும் சமாளித்து எடுக்கக்கூடிய முடிவுகளை வெற்றி ஏற்படக்கூடுங்க. தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். நிதி உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சூழ்நிலை இன்று நீங்க சாதகமான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டதும் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. காதல்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலுக்கு நீங்க பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதலுக்காக நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். என்று பெண்கள் அடிப்படை தேவைகள் பூர்த்தியானாலும் தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். பெண்கள் கூடுமானவரை குடும்பத்தை சிறப்பான முறையில் தான் வழிநடத்துவீர்கள். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில பங்கு கொள்வீர்கள். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த முடிவு கிடைக்க கொடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை இன்று ஏற்படக்கூடும். தொழில் நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாக கூடும். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சுவாதி. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். நெடுநாளை ஆசைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். என்று உங்களுக்கு நிதி உதவி எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக அமைதிவிடக் கூடுங்க. விசாகம். இன்று பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நல்ல மனநிலை இன்று ஏற்படக்கூடும். வழக்கமான பணிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பணவர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதனை படைக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. பல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. எதிலும் பொறுமையுடனும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரியங்கள் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. முயற்சிகள் ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பங்குதாரர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொடுப்பார்கள். அவரிடம் கணக்கு வழக்குகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பல வகையில உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். உண்மையும் புரியக்கூடும். இருபடியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கென்று இதமான சூழல் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக அமைதிவிடக்கூடுங்க. என்று பெண்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கையை நடத்துவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும்னாக இருக்கக்கூடும். அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற காதலில் உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்கும். புரியாத புதிர் போல் இருக்கும். போக போகத்தான் உங்களுக்கு காதல் கை கொடுங்க. காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லா விஷயங்களையும் நல்லது நடைபெற கொடுங்க. மாணவர்கள் நல்லதொரு புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி இணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்க பிடிவாத குணத்தை மட்டும் விட்டு விடுங்கள். எந்த ஒரு குழப்பத்திற்கும் ஆளாக வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சொத்து வகையில் நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. கூடுமானவரை குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷ தருணங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் இன்றை கண்டிப்பாக சொல்ல முடியும். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சிந்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. தனுசு ராசி நேயர்கள் இன்று செய்யும் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக துணை போவீர்கள். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எது நடந்தாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் செய்யுங்கள். என்று அடிப்படை தேவைகள் கூட ஓரளவு பூர்த்தியாகும். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் உங்களுக்கு அமைதிவிடக் கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாக கொடுங்க. நடப்பவைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக இருக்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்க வேண்டும். இந்த வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான மனநிலை இருக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு அனுகூலம் இருக்கும். அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத தனலாபம் ஏற்படக்கூடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். தேவையான நிதி உதவி கிடைக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். தேவையான சரக்குகளை வாங்குவீர்கள். காரிய தடைகள் கண்டிப்பாக விலகுங்க. அனுகூலமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் விடாமுயற்சிக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதே போல் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும்.
காதல்ல நெருக்கடிகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதல்ல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இந்த மன அமைதி ஏற்படுத்திக் கொண்டு தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு படியுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். சந்தோஷமான தருணங்கள் உண்டாக கூடுங்க. இன்று நீங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடுங்க. போராட்டம் இன்று எதிலும் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஒரு பக்கம் கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பதட்டமான சூழலும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். சிரமங்கள் போக போக சரியாகும். இன்று நீங்க நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு அனைவரும் பெருமைப்படுவதமான சூழல் ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முக்கியமாக செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் கூர்ந்து கவனியுங்கள். பொறுப்புடன் செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி மகிழக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் துரிதமாக செயல்படுவீர்கள். நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனை கூட முடிவு கிடைக்குங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். அடிப்படை தேவைகள் கூட ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று சத்தான ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடலையும் மனதையும் உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைபிறக்காது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பெண்கள் இன்று முடிவுகளை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. சந்தேக பார்வை மட்டும் தயவு செய்து வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். தேர்வுக்காக படியுங்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். சிரமம் விடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மாணவர்கள் தயவு செய்து பதட்டப்பட வேண்டாம். நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடையின வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க. முகப்பொலிவு அழகு கூடுதலாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகளும் நிறைவேற கொடுங்க. கையில் உள்ள காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவது நல்லது. என்று நீங்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். அரசாங்க வகையில் நன்மைகள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சகோதர வகையில் நன்மை ஏற்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். என்று நீங்க விரைவாக செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அவிட்டம் என்ற மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். எதையும் நீங்க உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள்.
பேச்சின் மூலம் காரியங்களை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாடிக்கையாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. கும்பம் ராசினியர்கள் இந்த சூழல்கள் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். எல்லோரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. முக்கியமாக அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். காரியங்கள அனுகூலம் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடும். பணிகள்ல உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. எந்த ஒரு வேலையும் செய்யும் முன்பு அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவிடுங்கள். எதிர்கால பிரச்சனைக்கு முடிவு வரக்கூடும். பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து விடக்கூடும். நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பயன் தராத பொருட்களை மட்டும் விலக்கி வாங்க வேண்டாம். முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். பெண்கள் என்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். பெண்கள் என்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. இன்று மாணவர்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். முக்கியமாக தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு கொஞ்சம் முயற்சிகள் பண்ண வேண்டும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி எதிலும் உண்டாகக்கூடும். அரசாங்க வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுலபமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். சகோதர வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் சிரமம் இல்லாமல் நடைபெறக்கூடுங்க. சதயம் என்று புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். எதிர்பார்த்த நன்மைகள் தேடி வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல விதமாக எல்லாம் இருக்கக்கூடும். போராட்டாத்தி அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நெருக்கங்கள் இருந்தாலும், சிரமங்கள் இருந்தாலும், சில குழப்பங்கள் இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லும். என்று ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மேனம் ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சுலபமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடுங்க. தைரியங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் எதிலும் வரக்கூடும். என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதிலும் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று மேனம் ராசினியர்கள் நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். புதியவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். தேவையான பணம் இருப்பதினால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். சோம்பேறித்தனம் வெளிப்படக்கூடுங்க. இன்று ஓரளவு முடிஞ்சளவு சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. உடல் உழைப்பையும் அதிகப்படுத்த வேண்டும். வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். வேலையின் காரணமாக பய உணர்வு இன்றி ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் என்ன செய்ய முடியுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாதம் வேண்டாம். என்று பெண்கள் போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனோதைரியம் ஏற்படக்கூடும். சந்தோஷங்களும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும்.
பெண்கள் என்று முடிந்தளவு சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாக கூடுங்க. என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கூடுமானவரை மாணவர்கள் பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுங்கள், அது போதும். அது மட்டுமில்லை, தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று எளிமையாக பேசி காரில் ஈடுபடுவீர்கள். சிரித்த முகத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் என்று முடிவு கட்டுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியும். உத்திரட்டாதி. மிகவும் கவனமாக காரில் ஈடுபடுவீர்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் என்று ஏற்படக்கூடும். கொஞ்சம் பண வரவு இருக்கக்கூடும். அதனை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. மன பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்கள் முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ரேவதி. மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு சரியாகும். அடிப்படை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன மாற்றம் ஏற்படும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.